நாளிலையும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கண்கள் முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றிப்பா. பேசுனீங்களா நல்ல பிதாவின் ஆவியானு சொன்னீரப்பா. ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும் அப்பா, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். சிவ நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இதனால எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலில் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் அப்படின்னு வேதம் கூறுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம யாராக இருந்தாலும் சரிதான், எதற்கு என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரா, துணையாக இருக்கிறாராம். அதை வேதத்தை அப்போ பார்த்தோம். 121ஆம் சங்கீதத்தில் பார்த்தோம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தலை, கர்த்தருடைய எல்லா தீங்கு விலை காப்பார்னா. ஆண்டவர் கூட இருக்கிறதுனால எல்லா தீங்குக்கும் ஆண்டவர் விலைக்கு நம்மளை பாதுகாப்பார். நம்ம தான் என்ன செய்யணும்ட்டா, சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யுதுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சேர்த்தா பயம் உண்டாகுது. ஏன் இந்த அப்படி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினச்சிடணும், இதை நம்ம சிந்திக்கிறோம். அப்போது தேவனாய் கர்த்தர் நினச்சிறாரா, நமக்கு துணை நிற்கிறார். சில காரியங்களை பயம் காட்டிக்கிட்டே தான் இருப்பான். நம்ம உலகத்தில் தானே இருக்கிறோம். அவன் எதாவது பார்த்து காமிச்சு பயம் காட்டிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம ஆண்டவர் பார்ப்பார், நான் என் பிள்ளைகிட்ட இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் நினைச்சார் நிரூபிக்கிறதுக்கு தேவன் நினைச்சுவாங்கடா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த பலன் கொடுப்பார். கர்த்தர் விசுவாசத்தை கொடுப்பார். நான் இருக்கிறேன், நீ பயப்படாத, அப்படி நான் உன்னை துணை நிற்கிறேன், உன் வலது கையை பிடிச்சி நினைச்சு நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நின்று இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் என்ன செய்கிறாரா, துணை செய்கிறார், துணையாக இருக்கிறார். நான் தெய்வ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரிடா, நீங்கள் ஆண்டவரே எனக்கு நீர் இருக்கிறீரா, பக்கத்தில் இருக்கிறீரா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், பாரத்தோடு இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் முடிவு ஒன்றே ஒன்று தான், நீ பயப்படாத, நான் உன் கூட உனக்கு துணையாக நிற்கிறேன், பயப்படாத பாரு. அப்போ தெய்வ பிள்ளைகளை இணைங்க. அவர் நம்மளோட கூட இருக்கும்போது நம்ம எதையும் குறித்து என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. ஆனால் தெய்வ பிள்ளைகளை நினச்சி அவர் நம்மக்கிட்ட இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து செல்லும்போது கர்த்தர் நம்மளோட கூட இருந்து கர்த்தர் நினைச்சு வர பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார்னு வேதத்தில் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, ஏசாயா 44ஆம் அதிகாரத்தில் கூட 24ஆம் வசனம் போட்டிருக்கு, உன் மேய்ப்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினருமான கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை என்ன செஞ்சுருக்கேன், பரப்பினே. ஆனால் தேவ பிள்ளைகளை யாரான்னு தான் சொல்ல, நான் தான் உன் மேய்ப்பர், உன் தாயின் கற்பத்திலிருந்து உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர்னு சொல்கிறார். தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, நம்மளை அழைச்சிட்டார். நம்ம உலகம் உண்டானதுக்கு முன்பாகவே நம்ம அழைக்கப்பட்ட பிள்ளைங்க. அதில் ஒரு நல்ல ஒரு வசனம் எப்படி கேட்டிங்கன்னா, 139ஆம் அதிகாரத்தில் கூட போட்டிருக்கு. 139ஆம் அதிகாரம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தில், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியில் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் நினைச்சிச்சு கண்டது, என் அவையங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவாக்கப்பட்டு நாளும் உமது புஸ்தகத்தை எழுதியிருக்கிறது. அதனால் தெய்வ பிள்ளைகளுக்கு நம்ம கருவை அவருடைய கண்கள் நினைச்சிச்சு கண்டது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு ரொம்ப துணை அவர் தான். நம்ம எல்லா நேரத்துலையும் அவர் தான் துணை இருக்கிறதுனால தெய்வ பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எதையுமே குறித்து கலங்காதீங்க, சந்தோஷமாக இருங்க. அதான் வேதம் பவுல் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக நீங்கள் இருங்க. அதான் ஆண்டவர் சொல்கிற காரியம். பவுல் கர்த்தருடைய பிள்ளை பவுல். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தார், வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்தார், அடித்து கொன்னுட்டு அந்த சேவான் கொள்றது கூட அவர் தான் என்ன செஞ்சார், அனுமதி கொடுத்தார். அப்படி தான் இங்கே இருந்தார். ஆனாலும் தெய்வ பிள்ளைகளாகி நமக்கு என்ன செய்யறதுன்னா, அன்றைக்கி அவரும் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து அவர் பல பாடுகள் பட்டு சிறைச்சாலையில் இருந்து அவருக்கு எழுதின கடிதம் தான் அந்த வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுது நினச்சிங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி பிலிப்பு 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் வருது. அப்போ தேவ பிள்ளைகளாகி அவர் அந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பை நீங்கள் அந்த வசனம் அந்த பிலிப்பியரில் போட்டிருக்கோம், அந்த 4ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம். அவர் எனக்கு கிரீடமானவர்களே அப்படின்னு சொல்லுவார். அதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இதன்படி கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள்.
கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க ஏதலுக்கும் சித்திகைகளுக்கும் புத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 4ஆம் வசனத்தை போட்டிருக்கோம். அவர் நிறைய சொல்லியிருப்பார். அவர் ஊழியத்தில் என்னோட சேர்ந்து பேசலாம் பட்டீங்க, ரொம்ப பேசப்பட்டீங்க, ஓட்டுனீங்க, எனக்காக எழும்புனீங்க, மிக அதனால் உங்கள் பேரெலாம் எங்கே இருக்குன்னா ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது அப்படிலாம் அவர் சொல்லியிருப்பார். அப்போ கர்த்தருக்குள் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, எதையும் குறித்து கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிப்பார் சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளை நம்ம எப்போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும் பவுல் சொன்னது. அதான் 5ஆம் வசனம் போட்டுருக்கு, உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமயமாக இருக்கிறார். கர்த்தர் நம்ம வசனம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட தான் அவர் இருக்காருன்னு போட்டிருக்கோம். ஆண்டு நம்ம கூட நான் துணையாக இருக்கிறேன் மாதிரி அப்படியே கர்த்தர் சமயமாக இருக்கிறாராம். ஆனால் தேவ பிள்ளைகளாக நம்ம கூடயே பக்கத்துலேயே தான் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் எதையும் குறித்து கலங்காதீங்க, எதையும் குறித்து என்ன செய்யுங்க, கண்ணீர் வைக்காதீங்க, எதிர்காலத்தை குறித்து எதையுமே குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வச்சுருங்க. எதையும் குறித்து கலங்காமல் இருங்க, தள்ளாடாதீங்க. ஆனால் தெய்வ பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறதுனால நீங்கள் எதையும் குறித்து சோர்ந்து போகாதபடி சந்தோஷமாக இருக்கிறது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு அப்படிங்கிறத வசனம் போடுது. கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறதா தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் தேவ பிள்ளைகளுக்கு யாராக இருந்தாலும் சரி தான் உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமயமாக இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. நீங்கள் சமயமாக இருங்க, நம்ம சார்ந்த குணமாகவே இருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் நினச்சி வேறு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற. அதனால் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம இருக்கும். நம்ம பரலோகத்தில் இன்னும் போகலை. பரலோகத்துக்கு போன பிறகு சந்தோஷம் நிறைந்த இடம், சமாதானம் நிறைந்த இடம். அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா பிரச்சனையே கிடையாதுங்க. அங்கே பிரச்சனையே கிடையாதான். தேவனை ஆராதனை பண்ணிக்கிட்டே தான் அங்கே இருப்போம். சந்தோஷம் எங்கே அங்கே வருத்தப்படுத்துறதுக்கு யாரும் அங்கே சாத்தாலும் உள்ள கிடையாது. அந்த வேதனைப்படுத்த சாத்தாலும் அங்கே கிடையாது. மனுஷங்க வேதனைப்படுத்துகிற மனுஷங்க கிடையாது. அங்கே எப்பவும் தேவன் சந்தோஷத்தோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் பரலோக ராஜ்யத்தில் போவோம். அப்படிப்பட்ட இடத்துக்கு போகிறதுக்கு தான் எங்கே இந்த விசுவாசம் தான் இடத்துக்கு போகக்கூடாதபடி பல தடைகளை கொண்டு வரோம். பல தடைகளை கொண்டு வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன செய்யறான், போராட்டங்களை உண்டு பண்ணுகிறான், இல்லை வியாதியை உண்டு பண்ணுகிறான், ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் லேஸ்பட்டம் கிடையாது. ஆனால் தேவ பிள்ளைகளை என்ன ஆனால் கர்த்தருக்கு மேலே நிற்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை அவனுக்கு தெரிஞ்சிருந்தும் விளையாடுவான். அதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் எதையும் குறித்து கலங்காதீங்க, எப்பவும் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிற அப்படின்னா பயப்படாதீங்க. நான் சொல்லியிருக்க வசனம் ஏசாயாவில் கூட அந்த வசனம் போட்டிருக்கோம். அந்த சங்கீதத்தில் கூட 139ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் எங்கெல்லாம் அவர் இருக்காருன்னா 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்துலேயே போட்டிருக்கு, என் உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். நான் உட்கார்ந்துருக்கிறது நீர் அறிகிறீர், எந்திரிக்கிறது நீர் பார்க்கிறீர், என் நினைவுகள் சிந்தனைகள்லாம் தூரத்தில் அறிந்துகிட்டு இருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் ஆவின் சொல்கிறவருக்கு முன்னையே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. ஏசப்பா ஃபுல்லாக இருக்கிறாங்க நம்மகிட்ட. இந்த உலகம் ஃபுல்லாகவே அவர் நிறைஞ்சே இருக்கிறாரு. யாரு கதவுக்கு பின்னால் போய் நின்றுக்கிட்டு செவுருக்கு பின்னால் நின்று ஒளிஞ்சு பையா கூட குசு 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 குசுன்னு பேசிக்கிட்டாங்க, குசு குசு பேசிக்கலாம். அங்கே ஸ்பீக்கர் வச்சு ஆண்டவர் காட்டுக்கிட்டு இருப்பார். சொல்கிறேன், அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. நமக்கு தான் ஸ்பீக்கர் தேவை. இது ஆண்டவர் படித்த வார்த்தை வாய் தானே. இந்த வாயிலேருந்து என்ன வருது, இந்த வாயிலேருந்து என்ன வரப்போகுதுங்கிற எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் தேவ பிள்ளைகளை நம்மளுக்கு அவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் அவர் நிறைஞ்சிருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறாரு. அதனால் நீங்கள் தேவ பிள்ளைகளாக நீங்கள் நினச்சிங்க, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு முன்னால் நீங்கள் நினச்சிங்க உண்மை உத்தமத்தோடு இருங்க. அவருக்கு முன்னால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அவர் சமயமாக இருக்கிறார். அதனால் பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னால் தேவன் நமக்கு துணை நிற்கிறேன். ஆகாரம் கூட நான் ஒரு பிள்ளை பார்க்கும்போது நினச்சிவா அழுதுகிட்டு அங்கேருந்து மனாந்தரத்தை அழுதுகிட்டு அலைவா. ஆனால் அங்கே ஆகாரம் தேடி ஆண்டவர் நினச்சிவார், போவார். அப்போ அந்த அம்மா நினச்சிருப்பாங்க நமக்குன்னு யாருமே இல்லையேன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. வனாந்தரத்தை அழுதுகிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைய வச்சு வயலில் வயிற்றில் இருந்துச்சு பிள்ளை 16ஆம் அதிகாரத்தில். ஆனாலும் அங்கேருந்து அவர் நினச்சிறாரு, தெய்வ தூதன் நினச்சிறாரு, சாரா ஆகாரத்தை நினச்சிறாரு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய தூதனானவர் 16ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 16:7 கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தை சூருக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றை கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரை எங்கேருந்து வருகிறார், எங்கே போகிறார் என்று கேட்டார். நான் என் நாச்சியாராகிய சாரை விட்டு நினச்சிறேன் ஓடி போகிறேங்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ நாச்சியார் அண்டைக்கு போய் திரும்பி போய் என்ன செய்ய அவன் கைக்கு கீழே
அடங்கிரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ பார்க்குறாரு பாருங்கள், எல்லாத்தையும் பார்க்குறாரு. அழுதுட்டு போகிறான், அவங்களுக்கு ஆதரவு இல்லை, தன்னந்தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலை, அப்படி பயங்கரமான வனாந்தரத்தில் பதத்தில் போகுது. அந்த ஆகாருங்கிற சகோதரி போகிறாங்க. அங்கே லைட் வசதிலாம் கிடையாது, மலை பகுதி தான், பயங்கரமான மலை பகுதி தான். அந்த இடத்துல இந்த மகள் அலைந்து தெரிகிறா பாருங்க. யார் கூப்பிட்டாலும் கூட என்னன்னு கேட்க ஆள் கிடையாது, ஒன்றும் ஆகாரம் கொடுக்குறக்கு ஆள் கிடையாது. ஒரு தனிமையாக்கப்பட்ட நிலைமை, வெறுமையாக்கப்பட்ட நிலைமை. அப்படி இருக்கிற இடத்தையும் ஆண்டவர் போய் நினச்சிடாரு, இறங்கி அந்த மகள்கிட்ட போய் பேசுகிறாரு. போய் வேண்டாம் நீ போ, நாச்சராட்டுக்கு போய் நினச்சி அடங்கிருன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளோட பேசுகிற தேவன் தான். அதனால் நீங்கள் எதையும் குறித்து கலங்காதீங்க. எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாலே, ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாலே, உங்களுடைய கண்ணீர் அவருக்கு உடனே தெரியும். உங்களுடைய பாரம் அவருக்கு தெரியும். உங்களுடைய பாரம் அவருக்கு மறைவானதுலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மார்த்தாள் மரியாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாசரு மரித்திருக்கும் போது ஆண்டவர் ஏசப்பா என்ன செய்கிறாரு, வாராங்க அவங்கள தேடி என்ன செய்கிறாங்க. அவங்க லாசரு உங்கள் நண்பன் என்ன செய்கிறாங்க, இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவர் வாராரு. வரும்போது மரியாள் அழுகுறாங்க. மரியாள் நினச்சிறாங்க, அழுகுறாங்க. ஆண்டவர் நினச்சிறாங்க ஆவியில் கலங்குனார் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். அப்போ அவங்க ஆவியில் நினச்சிறாங்க கலங்குறாங்க. 11ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவள் அழுகிறதையும் அவளுடனே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார்கள். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டான், ஆவியில் கலங்குறார். நம்ம மனசுக்கு பாரப்பட்டு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் என்னை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பலாம். எனக்குன்னு ஒருத்தருமே இல்லை அப்படிங்க புலம்பலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. நீங்கள் கண்ணீர் வடிச்சிங்கன்னா ஆண்டவர் கண்ணீர் வடிப்பார் கண்டிப்பாக. அந்த மரியாள் மார்த்தாள் வீட்டில் போய் ஆண்டவர் கண்ணீர் வடிச்சாரா இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கி ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி அவர் செத்த தேவன் அல்ல, உயிருள்ள தேவன். அவர் தேடி வரார், ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசாரிக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான், எனக்குன்னு யாருமே இல்லை, நான் தனிமையாக்கப்பட்ட ஒரு மரம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. எந்த இடத்துலையும் தேவனாய் கர்த்தர் நம்மளோட கூட நினைச்சிறாரு. அதுக்கு நான் இன்னும் சால்வ் பண்ணுவார். நிறைய பைபிளில் பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்துலையுமே அவர் ஆண்டவர் அந்த கண்ணீரை துடைக்கிற தேவன் தான். அந்த இடத்துலேருந்து உடனே அவங்க எங்கே வச்சிங்கன்னு கேட்டு போய் கரெக்ட் அவங்க சகோதரி கூட சொல்கிறான், மாத்தா கூட சொல்கிறான், ஐயோ நாரும் 4 நாள் ஆகிட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள வச்சு என்ன 4 நாள் ஆகிட்டுன்னு சொல்லுவாள். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, 39ஆம் வசனத்தில் இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது யாருமே 4 நாள் ஆகிட்டே அப்படின்னு சொல்கிறான். 39ஆம் வசனத்தில், இப்போ யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு நினைச்சேன் சொல்லவில்லையா என்று கேட்டுனார். அப்போ நீ நினைச்சினேன், நீ விசுவாசித்த கர்த்தருடைய மகிமை காண்ப. அப்போ தெய்வ பிள்ளைகளுக்கு யாராக இருந்தாங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதபடி தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கும்போது அவர் எல்லா காரியத்தையும் ஒரு பெரிய சால் உண்டு பண்ணி ஆண்டு முடிப்பார். அதை சாதனையாக்கி முடிப்பார். அது கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் உங்கள் கண்ணீர் விளையாட பெற்றது. வேதத்தில் கண்ணீர் வடிக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமே ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், நிறைய காரியங்கள். அதில் பாருங்கள், யாருமே நான் சொல்லும்போது அது எங்கே நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி பார்த்தேன். லாசருவே வெளியே வாங்குறாரு, பிதாட்டை ஜெபம் பண்ணுறாரு. பிதாட்டை ஜெபம் பண்ணும்போது பாருங்கள் 42ஆம் வசனத்தில், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஏசப்பாவை பிதாவை நோக்கி நினைச்சிறாரு, ஜெபிக்கிறார். பிதாவை நோக்கி நினைச்சிறார், வேண்டிக் கொள்கிறார், பிதாட்ட பேசுகிறார். அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பட்ட பேசணும். பிதா ஏசப்பா பிதாட்ட வேண்டிக் கொள்வார். நமக்காக பிதா பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவருக்கு பிதாட்ட பேசுகிறாரு, பிதாட்ட ஜெபிக்கிறாரு, லாசரை வெளியே கொண்டு வர்றாரு. அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டு ஏசப்பா நோக்கி நீங்கள் ஜெபிக்கணும். ஏசப்பா நோக்கி ஜெபிக்கும்போது பிதா கேட்குறாரு. ஏசப்பா உடனே ஆண்டுட்டு பேசுகிறாரு. அந்த காரியத்தில் ஜெயத்தை தாரார் ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு தனிமையே கிடையாது, ஒரு அநாதை கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கொடுத்து வச்ச பிள்ளைகளுமே. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் யாராக இருந்தது தான். நீங்களும் நானும் ஏசப்பா பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். அதனால் நம்ம அது தெரியாத மக்கள் தான் புலம்பிதை வச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு நடப்பாங்க.
ஆனால் ஏசப்பா நல்லா அறிஞ்ச பிள்ளைங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏசப்பா நம்ம கூட இருக்க அது போதும். உலக மனிதர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்கன்னு சொல்லி கவலை இல்லைங்கிறத வச்சு நம்ம கவலைப்படவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மகிட்ட என்ன சொல்கிறாரு கேட்டு அதன்படி நடந்து போய்கிட்டே இருக்கணும். அதான் முக்கியம். அதனால் தேவ பிள்ளைகளும் உலக மனுஷர்கள் நம்ம இது என்கிட்ட இல்லை, உலக மனிதர்களோட அன்பு என்கிட்ட இல்லை, உலக நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்மகிட்ட இல்லை, அதெல்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் குப்பை. என்னைக்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதான். அதனால் எனக்கு ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு நான் 30 வருஷம் மேலே ஆயிட்டு. ஆனாலும் அந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார், சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். அதனால தான் ஆண்டவர் சொன்ன உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்கிற உலகத்தை நான் ஜெயிச்சிருக்கிறேன். அவனுக்காக ஆண்டவருக்காக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க நம்மளுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு. அதாவது ஏதாவது பிரச்சனையை பிசாசு விட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஆமாம், என்கிட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்களோட ஊழியத்தை செஞ்சிடக்கூடாது. எல்லாம் மடங்கடிக்கப்பட்டு போர்வை வச்சு இழுத்து மூடிட்டு அதாவது சுருண்டு கிடக்கணும். அதுதான் அவனுக்கு பிடிக்கும். அது ஒரு கொஞ்சம் விட்டாச்சுன்னா கொண்டுன்னு வேற முடியல, அழிச்சிடணும்னு வேறு திட்டம் பண்ணுவான். அந்த யோசேப்பு கூட அவர் வருவார்ல, சொப்பனக்காரன் சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணன்மார்களை பார்க்குறதுக்கு என்ன நிறைய பயிர்கள்லாம் வறுத்து கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அவன் தூரத்தில் வரும்போதே சொப்பனக்காரனை கொலை செய்யணும்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதான் மக்களுடைய திட்டங்கள், பிசாசின் திட்டங்கள். அதான் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவரை நல்லா இறுக பற்றி கொண்டு ஏசப்பாக்கு முன்னால் நீங்கள் பயந்து உண்மை உத்தமத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருகிற எல்லா சவாலையும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அந்த சவால் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. அதனால் எதையும் குறித்து கலங்காதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா துணையாக இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி தவிக்காமல் சந்தோஷமாக இருங்க. ஏசப்பா என் கூட இருக்கிறார், அது மட்டும் போதும். ஏசப்பா கூட இருந்தாலே போதும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் கர்த்தருக்கு பயப்பட சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சியோனிலிருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எதையும் குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் நினைச்சிறார், அவர் பிள்ளைகளோடு அவர் இருக்கிறாரு. அவர் செல்லுகிறோம்னா அற்புதத்தை செய்கிற தேவனா. கண்ணீரை கண்டு லாசரு உயிரோடு எழுப்பி கொடுத்த தேவன். எனக்கு எவ்வளோ பிள்ளைகள் நாயின் விதவை மகனை என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் அவங்க கண்ணீரை பார்த்து அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, மகனை உயிரோடு எழுப்பி கையில் கொடுத்தாங்க ஏசப்பா. அது மாத்திரம் இல்லை, இந்த 2 தீர்க்கதரிசியின் மனைவி கடன் பட்டிருந்தா அழுவா, கண்ணீர் வடிப்பா. கடன் கொடுத்தேன், பிள்ளைகளை தேடி இருந்துச்சு, அந்த 2 பிள்ளைகளும் எனக்கு அடிமையே தான் அந்த பணத்துக்குன்பாங்க. அப்போ அந்த மகளை அழுவா. ஆண்டவர் ஊழியக்காரங்க மூலயமா கர்த்தர் அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை கொடுத்து அவளுடைய கண்ணீரெல்லாம் தொடச்சி அந்த இடத்துல இருந்துச்சுன்னா எண்ணெயை பெருக வச்சு கொடுத்து அந்த எண்ணெயை விற்று நீ பிழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. எல்லாம் அந்த 12 வருஷம் பெரும்பாடில் ஸ்திரீ அந்த மகளை இருந்துச்சுன்னா பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டா, ஒன்றுமே இல்லை அவட்ட. அவட்ட இருக்க எல்லா பணமும் போயிட்டு. ஆனால் என்ன செஞ்சா, விசுவாசத்தோடு இருந்தால் ஆண்டர் சமூகத்தில் போய் நின்னா ஆண்டர் சுகத்தை கொடுத்தாரு. அந்த நாளில் வஸ்திரங்களை தொடரும்போது கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டது, மகள் சுகத்தை கொடுத்து அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. நிறைய பிள்ளைங்க கண்ணீரை ஆண்டர் துடைச்சார். அதனால் ரொம்ப பாவியான ஸ்திரீ கூட தேவனுக்கு ஏசப்பாக்கு பின்னாலேருந்து அழுதுகிட்டு இருப்பான். பரிமள தைலத்தை காலில் ஊற்றி கண்ணீரால் காலை கழுவா. அவன் 7ஆம் அதிகாரம் 38 லூக்காவில் அது அவன் கண்ணீர்லாம் துடைக்கப்படும். அப்படி நிறைய பிள்ளைகளுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைச்சார். இன்றைக்கும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். யார் கண்ணீர் வடித்தாலும் அவர் கடந்து போகிற தேவன் இல்லை. அதில் சமாதானத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை என்ன செய்வேன், அரவணைச்சு தேய்ச்சி நான் இருக்கிறேன், நீ பயப்படாது அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட கிருபை பாக்கியத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் எங்களையும் ஆசீர்வதிப்பார். வசனத்தை கேட்குற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை செபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன்ப்பா. பயப்படாதே, நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன தேவன் எல்லா பிள்ளைகளும் துணையாக இருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க, கர்த்தர் வழி நடத்துங்க. கண்ணீரெல்லாம் தொடச்சி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்கள் நாம் மாத்திரம் மகிழட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. எதையும் குறித்து பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென்.